ஹாய் ஹால் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கான விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது விமன்ஸ் டே உடைய ஸ்பெஷல் விலாக். இதை நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கணும். ரியலி சாரி, டைமே கிடைக்கல, அதனால் இப்போ போஸ்ட் பண்ண ஓடி வந்துட்டேன். எஸ், இன்றைக்கான விலாகில் நான் ஒரு 6 சிங்க பெண்களை மீட் பண்ணேன். அவங்கள பற்றின ஒரு விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். விமன்ஸ் டே, மகளிர் தினம் அப்படின்னா என்ன? டிவியில் ஒரு மகளிரை பற்றின ஒரு என்ன சொல்கிறது, சூப்பரான ஒரு மூவி போடுவாங்க. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுவோம். இல்லைன்னா யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பி விமன்ஸ் டே அப்படிங்கிறத சொல்லுவோம். அது மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வரைக்கும் என்னோடய லைஃப்லேயுமே நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த ஃபார்ம்லாம் போய் விஷ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. ஏன்னா எல்லா நாளுமே எல்லா நாளும் எல்லாருக்கும் இந்த விமன்ஸ் டே அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைப்பேன். ஓகே, ஆனால் அதில் இருந்து இந்த டைம் எனக்கு இந்த ஒரு விமன்ஸ் டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இந்த 6 சிங்க பெண்களும் 6 விதமாக என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணது. ஸோ நான் சொல்ல உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு அவார்டை நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? உங்கள் ஒய்ஃப், உங்கள் அம்மா, அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யார் வேணாலும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய லவராக கூட இருக்கலாம், இல்லையா? ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சிங்க பெண்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை, இல்லையா? ஸோ அப்படி தாங்க, யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் நமக்கு நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணக்கூடிய இந்த மேமோட நேம் பார்த்திங்கன்னா திருமதி கல்பனா என்பராஜ். ஸோ இவங்களுக்கு ஆனர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்காக ஆனர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ட்டாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்க காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத குழந்தைங்களுக்கு 12th படிக்கக்கூடிய இல்லாத குழந்தைங்களுக்கு டியூஷன் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் சென்டர் ஒன்று வச்சுருக்காங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ அந்த டியூஷனில் படிக்கக்கூடிய குழந்தைங்க சாப்பிட்டுட்டு படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஸோ அவங்க நல்ல மார்க் எடுத்து காலேஜ் போகிற வரைக்கும் இவங்க அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்க எல்லாமே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வரல. மலை கிராமத்தில் இருந்து, படிக்க முடியாத இடத்துல இருந்து, வெளியூரில் இருந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்டலில். அவங்களுக்கு இவங்க இந்த மாதிரியான டியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த குழந்தைங்களெல்லாம் பேசி நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக நாங்களும் அவங்கள மாதிரி தான் பண்ணுவோம். எஸ்பெஷலி அவங்கள டீச்சர்னு கூப்பிட வேண்டாம், அம்மானு கூப்பிட சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏதாவது இந்த ஏஜில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி. அண்ட் 2 டீச்சர் அவங்க தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்டு நம்ம பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா, இவங்க தேவிகா மேம். ஸோ இவங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, குரூப்ஸ். ஸோ அந்த மாதிரி. அண்ட் அவங்களுடைய சிஸ்டர் நீலா. ஸோ இந்த மேமுமே சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து குரூப்பு அண்ட் அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், பெண்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்திருக்கு, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அண்ட் சின்ன சின்ன தொழில்கள் எப்படி அமைச்சு கொடுக்கலாம், என்ன மாதிரியான தொழில்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப போல்டாக அண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் இவங்களை ஹானர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதுதான் இவங்ககிட்ட நான் கேட்ட கொஸ்டினே இதுதான். பெண்கள் எல்லாரும் முன்னாடி வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இன்னும் முன்னாடி வர முடியாமல் இருக்காங்க, அது வராத பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தைரியம், சக்தி பெண்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேர்டாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேமை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இவங்க அம்சவேணி மேம். ஸோ அம்சவேணி மேமை பற்றி நான் சொல்லணுன்னா, இவங்க ஃபிசிக்கலி ஒரு சேலஞ்சர். ஆனால் இவங்கக்கிட்ட பேசும்போது தான் லைஃப்பில் நான் எவ்வளோ விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எவ்வளோ அழகாக பேசினாங்க தெரியுங்களா. இவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம கண்டிப்பாக அவ்வளோ அடிக்ட் ஆகிடுவோம் அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு.
பேசிகிட்டே இருந்தாங்க. லைஃப் எவ்வளோ ஸ்வீட்டு, லைஃப்பை நான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நொடியும் நான் வந்துட்டு சந்தோஷப்பட்டு ஹாப்பியாக இருக்கேன். டேக் இட் ஈஸி பாலிசி எடுத்துக்கோங்க, லைஃபே வந்து ஹாப்பி தாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ஆர்கனைஸ் மாதிரி இவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இவங்க குழந்தைங்கள்லேருந்து எப்படி இருந்தாங்க, எப்படி இவங்கள வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க, இவங்களோட சிஸ்டர் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அண்ட் இவங்க ஃபேமிலியே வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இவங்களுடைய வீட்டில் அவங்க வாங்கின அவார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எஸ், நம்மளாம் யோசிச்சு பார்க்குறோம் இல்லையா, ஏதாவது ஒரு சின்ன விஷயமோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன நினைப்போம், என்னடா வாழ்க்கை இது இப்படி கஷ்டமாக இருக்குது, அப்பாடா அப்படின்லாம் யோசிப்போம். பட் இவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாமே, ஒவ்வொரு நொடியுமே. அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் லைஃப் இல்லையா, அது இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. நான் பாருங்களேன், என்னை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவங்க ஃபேஸை தவிர நான் வேறு எங்கேயுமே பார்க்கல. அவங்க பேசுகிறதையே நான் கேட்டுகிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக பேசினாங்க, அவ்வளோ மோட்டிவேஷ்னலான நிறைய வேர்ட்ஸை வந்து கொடுத்தாங்க. இந்த விமென்ஸ் டேயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் அம்சவேணி மேமை வந்து சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே ஸ்பெஷல், அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா அம்சவேணி மேமை நான் வந்து சொல்வேன். அவங்கள ஹானர் பண்ணுறதுல இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் நம்ம மட்டும் ஹானர் பண்ணாமல் விமென்ஸ் ஆர்கனைசர் ஏதோ ஒரு நேமில் இருந்திருந்தாங்க, மறந்துட்டேன், அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இவங்களுக்கு சிங்கப்பெண் அவார்ட் கொடுத்து ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து அவங்களும் நம்மக்கிட்ட வந்துட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறதும், அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அவங்களால எழுந்து கொஞ்சம் நேரம் உட்காரும், லைக் ஒரு 1 ஹவருக்கு மேலே உட்கார முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே எனக்கு யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கணும். இப்படி இருந்துமே அவங்க லைஃப்பை எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. அவங்களோட சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து வச்சு கொடுக்கறதாகட்டும், அவங்க வந்து அவங்களே யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் சொந்த காலில் வந்துட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்து இவங்க அந்த சொன்ன இல்லையா வீடு எல்லாம் பார்க்கும்போது நிறைய அவார்ட்ஸ்லாம் இருந்தது, ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு அடுத்ததான் நான் சொன்னேன், இந்த மேம் தான் இவங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு அவார்ட் வந்து கொடுக்க வந்திருந்தாங்க, சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்ககிட்ட பேசும்போது இவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. லைக் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தால் நாங்கள் வந்துட்டு பார்ப்போம். இங்கே தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலையும் நாங்கள் தான் வந்து பார்க்குறோம். ஆனால் என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு ஆர்கனைசேஷன் பேர் சொன்னாங்க, பட் இப்போ நான் மறந்துட்டேன், ரியலி சாரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்காக. ஓகே, இவங்ககிட்ட பேசிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்துட்டு கிளம்ப வேண்டிய இடம் இங்கே. என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், மயானமான இந்த அமைதியான நம்மளோட லைஃபோட எண்டு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவங்களை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து உள்ளே போக கொஞ்சம் பயந்தேன். இவங்க பேர் வந்து சீதா. நான் மேம் கிட்ட கேட்டிருந்தேன், மேம் எனக்கு இந்த கேட்டுக்குள்ளே வரதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்ட்டு. நீங்கள் கேட்டுக்கு வெளியில் எவ்வளோ வேணாலும் பயப்படலாம், கேட்டுக்கு உள்ளே அப்படிங்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு வேர்டே வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் போகும்போது வந்துட்டு ஒரு குழந்தை இறந்துருந்தாங்க. ஸோ அவங்கள இவங்க அடக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய லைஃப்பில் நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ஃபீலிங்காக இருந்தது, எமோஷ்னலாகவும் இருந்தது. அடுத்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆச்சு. அண்ட் இவங்களை ஹானர் பண்ணதுக்கப்புறம் இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா துறைகளிலும் இருக்காங்க. இந்த துறையில் வந்து இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுக்கறது, அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. ஆனாலும் நான் இதை பண்ணுறேன், ரொம்ப உண்மையாக பண்ணுறேன், எனக்கு சந்தோஷமான இடம் வந்துட்டு இந்த இடம் தான். வெளியில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து ஏதாவது ஒரு சமாதியில் போய் உட்காரும்போது என்னோடய மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படும். ஏதோ எனக்கு யாரோ ஆறுதல் சொல்கிற மாதிரி, பரவாயில்ல எழுந்து ஓடு, ஒன்றும் நடக்காது அப்படின்னு வந்து எனக்கு யாரோ ஆறுதல் சொல்கிற மாதிரி. எல்லோரும் பேய் பிசாஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேய் பிசாஸ் அப்படிங்கிற எந்த விஷயமும் இல்லை. ஆத்மாவில் எல்லாமே நல்ல ஆத்மா தான். அதனால் வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய மனுஷங்களை நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது நம்பாமல் இருக்கலாம், பயப்படலாம். ஆனால் இவங்களெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டைலில் அதை சொல்லும் போதே வந்து வேறு லெவலாக இருந்தது. இதை முடிச்சுட்டு எனக்கு அடுத்தடுத்த வேலை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி ரொம்ப அழகாக முடித்தாங்க. அது அவங்ககிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய ஃபைனல் பிளேஸ் வந்து பாருங்கள், இது பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடம் வந்துட்டு பாபி
மகாலிங்கம் பேலஸ். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி பாபி மேமை தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ட் இவங்க வந்து நம்ம ராமலிங்க அடிகளார் தமிழ் புக் படித்த எல்லாருக்குமே அவரை வந்து நல்லாவே தெரியும். கவிஞர் ராமலிங்க அடிகளார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அடிகளார். ஸோ கரெக்டாக பேரை சொன்னால் தான் தெரியும். அவங்களோட கிராண்ட் டாட்டர். ஸோ இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த சந்திரமுகி பங்களா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைட்டான ஃபீலாக இருந்தது. உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ஃபோன்ஸில் வந்து செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ கிராண்டாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இது வந்து பங்களாவா இல்லை கோவிலா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லாருக்குள்ளுமே ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இவங்க கட்டியிருக்கிற வீடு வேறு லெவல். அண்ட் போனோடனே இவங்க எங்களை வந்துட்டு ரொம்ப அழகாக வார்ம் வெல்கம் கொடுத்து நட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, சாப்பிடுங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வீடு சுற்றி சுற்றி பார்க்கறதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய சிலைகள் ஆகட்டும், அண்ட் இவங்களுடைய மாஸ்டர் பெட்ரூமில் இவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் இவங்க இருக்கிற மாதிரி வந்துட்டு அந்த உருவம் அதில் கதவுலேயே வந்துட்டு செதுக்கி இருந்ததாகட்டும், அங்கங்கே ஊஞ்சல் இருக்கிறதாகட்டும், வீடு இவ்வளோ டெக்கரேட் பண்ணணும். அந்த மேம் கிட்ட ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டேன், மேம் இவ்வளோ அழகான வீடை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. என்னோடய மெய்டு இப்போ இல்லை, 1.5 months வந்துட்டு நான் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்துக்கணும் அப்படின்னா அது நமக்குள்ளே தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இவங்களும் வந்துட்டு ஒரு பேச்சாளர், நிறைய ஸ்கூல்ஸ்லாம் மோட்டிவேஷ்னலாக நிறைய ஸ்பீச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்க நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்களோட தாத்தாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பெண் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தங்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு மனதைரியம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்ககிட்டேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க லைஃப்பில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு பின்னாடி இவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்க முடியாது, அப்படியே ஆப்போசிட் ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதை அவங்களே சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எஸ், நமக்கும் இந்த இப்போ அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம டவுன் ஆகும்போது ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரியான சிங்கப்பெண்கள்லாம் நம்ம நினச்சி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுல எந்தவித சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சது ஆஃப்டர் இந்த இன்டர்வியூ. ஸோ எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படி இப்படின்னு நிறைய எங்களை வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் பூஜை ரூம்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பூஜை ரூமை பாருங்கள், கீழே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அண்ட் யாருமே யோசிக்காமல் லேடிஸ்லாம் வந்திருக்கீங்க, ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப நேரமாக ஜேர்னி பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஸோ ட்ராவல்லே இருக்கிறதால ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் யாருமே சொன்னதில்லை. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கேட்டதே இல்லை. அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பேசலாம், இன்டர்வியூ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதாகட்டும். இவங்களுடைய உபசரிப்பு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ மேம் இருக்கிற அந்த பேலஸ்க்கு அவங்க அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் டவுன் டு எர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ 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 எங்களை வந்துட்டு கேர் பண்ணிவிட்டு ரொம்ப சிரித்த முகமாகவே அவங்க வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தாலும் எவ்வளோ வீடியோஸ் எடுத்தாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சிரித்த மாதிரியே பேசிவிட்டு புஜரம்க்கு கூட்டிகிட்டு போய்ட்டு எங்களுக்கு வந்துட்டு குங்குமம்லாம் வச்சு வளையல் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் நாங்கள் வளையல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல்லாம் கொடுத்து எங்களை வெளியில் வரைக்கும் எங்கள் கூடவே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிசயம், ரொம்ப ஆச்சரியம். எப்பயாச்சும் எங்கேயாச்சும் கம்மியாக தான் நடக்கும். அதில் நான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பார்த்தது, பாபி மேம் பார்த்ததில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருந்தும் நிறைய விஷயங்கள் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ஒரு என்ன சொல்கிறது, மகளிர் தினம் அப்படிங்கிறது என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏதோ ஒரு ஷூட்டை போகிறோம், ஆனர் பண்ணுறோம், வரோம், பேச போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல நிறைய பேக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஏதோ வாங்கிட்டு வருவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மனசு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரும், அதாவது இந்த ஒவ்வொரு சிங்கப்பெண்ணும் 6 சிங்கப்பெண்கிட்டையும் 6 விதமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் எப்படி? ஸோ அதனால தான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் எப்போவுமேங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் சிங்கப்பெண், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் சமாளித்து நம்ம வெளியில் வரும்போது தான் உங்களுக்கான நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க அப்படிங்கிறத நம்புங்க. ஸோ பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் லேட்டாக சொன்னாலும் ஹாப்பி விமென்ஸ் டே. அனைவருக்கும்
மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஸ்பெஷல் நாளாக இருக்க உங்களுக்கான மீட் டைம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைமை ஒதுக்குங்க. அதில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை பண்ண பாருங்கள். உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை செய்யும் போது கண்டிப்பாக இந்த லைஃப் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப ஹாப்பியாக அண்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் முடிஞ்ச பாட்டு உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா, உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் மறக்காமல் கவனிச்சிக்கோங்க. இதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும் உங்கள் கூட அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நான் பார்த்த சிங்கப்பெண்கள் மாதிரி நான் பார்க்காத சிங்கப்பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பபாய்.